படிக்கும்போதே ரவிக்கு நடிக்கிறதுல ஆர்வம் இருந்தால் இல்லை தற்செயலாக அமைந்தது? படிக்கிற பேர் இருந்தது. அப்பா தாத்தா கிட்ட வந்ததா அது? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சேரன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஒரு நார்மல் ஃபேமிலி அதோட ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டு 3 தலைமுறை போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நடிக்க வந்தது 3வது தலைமுறை. தாத்தா வந்து கோவிந்தராஜ பிள்ளைன்னு இருந்தாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக மிகப்பெரிய சொற்பொழிவுலாம் பண்ணுவாங்க. கம்பராமாயணம் மகாபாரதம்லாம் A to Z கரைச்சி குடிச்சவங்க. அவங்க ஒரு 6-7 கதை வச்சுருந்தாங்க. பச்சை விளக்கு அவன் தாத்தாவோட கதைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இங்கே சொல்லிட்டு போனாங்க. நடிச்சது. ஆமாம். பட் அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளரல. இங்கே வந்து சொல்லிட்டு போனாங்க, என்னுடைய கதை அப்போ திருப்பி யாரும் கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய கதைகள் எழுதி வச்சுருந்தாங்க. அவங்க டிரான்ஸ்லேட் சென்னைக்கு வர முடியல. அதுக்கப்புறம் அப்பா வந்து மிகப்பெரிய நாடக நடிகர். பாலாஜி சார், பாலச்சந்தர் சார்லாம் கூப்பிட்டு, ஜெயலலிதா மேடம் எல்லாம் கூப்பிட்டு நெய்வேலியில் வந்து மிகப்பெரிய ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தாங்க. அப்போ பாலச்சந்தர் சார்லாம் அப்போ நடிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்பா தான் குடும்பத்தோட தலைப்புள்ள. தம்பி தங்கச்சிலாம் இருந்தாங்க. அவங்க கல்யாணம் வர முடியல. நெய்வேலி வேலையை விட்டு வந்து அது வந்து பர்மனெண்ட் இன்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வர முடியல. நான் 3வது தலைமுறை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.